அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்க போகும் நல்லவையாக இன்று முதல் 21/9/2024 வரை நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. சுகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தன அதிபதியாகவும் பலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். ராசிக்கு சற்று சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் பொதுவாக 6ஆம் இடத்திற்கு செல்வது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை. ஆனால் அங்கு அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் தாமாக நடக்க போகும் நல்லவையாக எவையெல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அலட்சியம் வேண்டாம், அவசியமாக செயல்பட வேண்டிய தருணங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன. கிரகநிலைகள்ல குறிப்பாக நவகிரகங்களிலே மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடிய சுக்கிரன் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்திற்கு சென்று அங்கு நீச்சம் பெறுவது மட்டுமல்லாது விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறார். எனவே இந்த நேரத்தில் எப்பேற்பட்ட அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதிலும் குறிப்பாக தாமாக நடக்க போகும் நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. மனித வாழ்வுல செல்வ செழிப்பு நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனின் அனுகிரகை என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அவர் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது பலம் பெற்றோ சஞ்சரிக்கும் போது உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போதும் நிறைந்த நன்மைகளை அள்ளி கொடுப்பார். நீச்சம் அடையும் போது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவர் சென்று சஞ்சரிக்கக்கூடிய இடம் ரூணரோக சத்ருஸ்தானம் என்பதால் நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 3, 6, 8 விரயம் போன்ற இடங்கள்ல அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது. அதில் ஒரு இடமான 6ஆம் இடத்தில் சென்று நீச்சம் பெற்றிருப்பதால் தாமாக நடக்க போகும் நல்லவையாக கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. இதிலும் குறிப்பாக அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனின் நீச்சத்தின் காரணமாக அதிக நன்மைகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இதிலும் குறிப்பாக சப்தம பார்வையை மிகவும் வலுவாக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் செலுத்துவதால் விரய செலவுகள் சுப விரய செலவுகளாக மாறும். திட்டமிட்டதை விட பண பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கூட அவற்றை சரியான முறையில் கையாளுவதற்கான நல சந்தர்ப்பங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. கடனை அடைக்க முடியாமல் ஒரு கடனுக்கு மற்றொரு கடன், மற்றொரு கடனுக்கு மற்றொரு கடன் என சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து சற்று நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக 6ஆம் இடத்தில் நீச்சம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உண்டு. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள் சுமூகமாக தீர்வு காணப்படலாம். ஆனால் புதிதாக சிக்கல்கள் உருவாவதற்கான சூழலும் உண்டு. அதிலும் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அதிக கவனத்துடன் இந்த தருணத்தில் செயல்பட வேண்டும். என்றால் ஒரு காரியத்தை முடிவெடுத்து அவற்றை சட்டென முடிக்க வேண்டும் என நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் சில மந்தமான பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் அதே வேளையில் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் சந்தித்தாலும் இறுதியில் காரிய வெற்றி நினைத்தபடியே நினைத்தவாறே நிறைவேறுவதற்கான யோகம் வலுவாக உண்டு. அதே சமயம் சுகஸ்தானத்திற்கு மிகவும் வலுவான ஒரு கிரகமாக பார்க்கப்படக்கூடிய சுக்கிரன் வலுவிழந்து நீச்சம் பெறுவதால் திருமணம் போன்ற
போன்ற சுப நிகழ்வுகள்ல நல்ல வரன் கை நழுவி செல்வதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. சில நேரங்கள்ல உங்களுடைய உண்மையான தன்மையை புரிந்து கொள்ளாமல் உங்களுடன் பகை பாராட்டுவதற்கான சூழலும் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களிடம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். எனவே கொடுக்கல் வாங்கல் சார்ந்த பணிகளில் அதிக கவனம் மிகவும் முக்கியமாக தேவை என்பதை மறந்துவிட வேண்டாம். தாய் தந்தையாக இருந்தாலும் தாய் பிள்ளையாக இருந்தாலும் கூட வாயும் வயிறும் வேறு என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியாக நீச்சம் அடையக்கூடிய சுக்கிரனால் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே அலட்சியம் வேண்டாம். அதிக கவனத்துடன் நிதானத்துடனும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் தாமாக நடக்க போகும் நல்லவையாக 6ஆம் இடத்தில் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் அடிக்கடி சந்தித்து வந்த உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் இந்த தருணத்தில் நிச்சயமாக குறைய போகிறது. நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உடல் சார்ந்த நலனில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கும். குடும்ப முன்னேற்றத்திற்காக திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மலமளவென விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைவாக உண்டு என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் பெருவாரியான கிரகநிலைகள் மேசராசிக்காரர்களுக்கு சாதகமாக வலம் வருவது இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. உத்தியோக ரீதியாக சனி குரு உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கும் போது சுக்கிரனின் நீச்சமும் ருணரோக சத்துருஸ்தானம் என்பதால் தசாபுத்திகள் தற்போது வலுவாக இருப்பின் நீங்கள் நினைத்தபடியே ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல மாறுதல்களை இந்த தருணத்தில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியாக சனி வக்ரமடைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக முக்கியமான முதலீடுகளை அதிக கவனத்துடன் ஈடுபட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக லாபம் தாமாகவே உயர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் தாமாகவே உங்களை தேடி வரும். மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். கலைத்துறையில் பல கிரகநிலைகள் ஆதிக்கம் செலுத்தினாலும் பெரும்பாலும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருப்பவராக பார்க்கப்படுகிறார் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் நீச்சம் அடைந்திருப்பதால் சினிமா துறை சார்ந்த பணிகளில் குறிப்பாக மேசராசி 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சற்று மந்தமான சூழ்நிலை ஏற்படலாம். எனவே சினிமா மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அதிக கவனம் தேவை. புதிய கடன்களை நிச்சயமாக வாங்குவதை தவிர்த்திடுங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் அடிக்கடி சந்தித்து வந்த மாற்றங்கள்ல இப்போ நிலையாக வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக உருவாகக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. போராட்டங்கள் விலகி எதிர்பாராத சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் வித்யாகாரகரான புதன் சாதகமாக வலம் வருகிறார். மிக விரைவில் அவரும் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். பெற்றோர்களுடைய கவனிப்பும் சாதகமாக அமைவதால் இந்த தருணத்தில் மாணவர்களுக்கு வியக்கத்தக்க வகையில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. சுக்கிரன் 6இல் நீச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வு மறைமுகமாக இருந்த பிரச்சனைகள் போன்றவற்றில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிரந்தர பணி நோக்கி நகர்வதற்கான யோகமும் வலுவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான ராசி
ராசியின் அதிபதி 3ல் வலுவாக வீற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த வேளையில் சுக்கிரன் நீச்சம் பெற்று 6ல் சஞ்சரிப்பதால் உழைப்பிற்கேற்ற விளைச்சல் நிச்சயமாக கிடைக்கும். உங்களது விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கால்நடை வளர்ப்புல அசூர வளர்ச்சி நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. திட்டமிட்டதை விட விவசாயம் சார்ந்த பணிகளை நுணுக்கமாக கையாளக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. அதைவிட விவசாயம் சார்ந்த பணிகளில் எவை எப்படி நடக்கும் என்பதை முன்கூட்டியே திட்டமிடுவதற்கான சூழலும் வலுவாக நிறைந்து கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவான் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. அதிலும் சுக்கிரன் 6ல் நீச்சம் பெற்றிருப்பதால் பெண்மணிகளுக்கு குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல மறைமுகமான சிக்கல்கள் இந்த தருணத்தில் நுணுக்கமாக விலகுவதற்கான யோகம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். உணர்ச்சி வசப்படுதலை குறைத்து எதை செய்தாலும் நிதானத்துடன் திட்டமிட்டு செய்வதற்கான யோகம் பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. தாமதமாக சில நிகழ்வுகள் நடந்தாலும் மிக பெரிய அளவிலான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த சுக்கிரன் நீச்சமடைந்திருக்கக்கூடிய வேளையில் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் தாமாக விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை இந்த எளிய பரிகாரம் உறுதிப்படுத்துகிறது. எதை செய்தாலும் முழு மனதுடன் நம்பிக்கையுடன் செயல்படுங்க. நிச்சயமாக தாமாகவே உங்களுக்கு பல சிக்கல்கள் விலகி மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரும்.